ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அபவுட் த பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஐ எம் ரியலி சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. இந்த பிளாக், பத்விக்ஷா பிளாக், இஸ் டோட்டலி ஃபார் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் காமர்ஸ், accountancy and economics, and this blog is not related to business mathematics and also for mathematics. So I'm sorry to disappoint you. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, and please do follow this for accountancy, commerce and economics. and அதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஐம் சாரி, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, பட் என்னால் அந்த வீடியோஸ் போட முடியாது. And keep supporting my blog. Yes, let's move on to the topic, that is format of journal. Journal-ஓட format பார்க்கலாம் தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் we are going to see about what is the format of journal. Format of journal புக்கில் இப்போ கொடுத்துருக்காங்க, பட் இதை வந்து புக்கில் இருக்கிறத படி அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு விட இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மேனுவலாக போட்டு காட்டுறேன். இப்போது let us see that. So this is லெட்ஜர் புக். ஸோ இந்த லெட்ஜர் புக்கு ஸ்கேன் பண்ணி நான் ஃபோனில் வச்சுருக்கேன் டு ரைட் அண்ட் ஷோ யூ. ஸோ இந்த லெட்ஜர் புக்கில் ஒன் சைட் ஆஃப் பேப்பர் தான் நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம ஜேர்னல்ஸ், லெட்ஜர், ஸோ மொத்த அக்கௌண்டன்சி, சம்ஸ் ரிலேட்டட் எவ்ரிதிங் நம்ம இதில் தான் போடுவோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி இந்த மாதிரி இதுதான் புக் தான் கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் நார்மல் புக் கொடுத்தா நம்ம வந்து அதில் we need to draw margins. ஸோ இங்கே ஆல்ரெடி மார்ஜின் வரைஞ்சிருக்கு, பட் ஐ ப்ரிஸ்கிரைப் யூ டு ட்ரா மார்ஜின்ஸ். ஸோ நான் இப்போ மார்ஜின் வரைஞ்சிட்டு உங்களுக்கு இப்போ இதில் காட்டுறேன். ஸோ எஸ், நான் மார்ஜின் போட்டுட்டேன். அண்ட் நான் அது ஃபோன்லேயே போட்டதுனால இட் இஸ் பெட் நாட் குட். பட் நீங்கள் வந்து ஸ்கேல்ஸ் அண்ட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி திக் மார்ஜின் போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் நீட் ப்ரெசன்டேஷன்ஸுக்கும். நிறைய பேர் வந்து நீட் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. எஸ், ஸோ நீட் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஒரு காமன் வீடியோலாம் நான் போடுறேன். ஹவு டு ரைட் இன் எக்ஸாம்ஸ், ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர்ஸ்னு வித் த ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் டு எக்ஸாம் ஸ்கோரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி சம்ஸை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி லெட்ஜர்ஸ் ஆர் லெட்ஜரில் யூஸ் பண்ணும்போது, ஜேர்னல் போடும்போது, லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது ஸ்கேல்ஸ் அண்ட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வாட்டியும் we need to define it. ஸோ நான் வந்து எப்படி ஒரு ஆன்சர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மார்ஜின் போட்டாச்சு. திஸ் இஸ் ஹவு த ஜேர்னல் லுக்ஸ் லைக். இப்போது let us fill the columns. ஸோ நம்ம அங்கேயே பார்த்தோம் we have lot of columns. அதை என்னென்னங்கிறத இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ எஸ், திஸ் இஸ் டேட் காலம். ஸோ இங்கே டேட் வரும். திஸ் இஸ் பர்டிகுலர்ஸ் காலம். திஸ் இஸ் பர்டிகுலர்ஸ் காலம். திஸ் இஸ் எல்எஃப் காலம். திஸ் இஸ் டெபிட் காலம். ஸோ டெபிட் காலம்க்கு கீழே கரன்சி சிம்பிள் வரணும். அதே மாதிரி திஸ் இஸ் கிரெடிட் காலம், கீழே கரன்சி சிம்பிள் வரணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த காலம்ஸ் லுக் லைக். ஸோ இங்கே டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், இந்த ஃபார்மேட்டை யாருமே மறக்கக்கூடாது. ஸோ எவ்ரி டைம், ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருப்பேன், எவ்ரி டைம் தே டூ ஜேர்னல்ஸ், தே ஜஸ்ட் ட்ராவே, ஜஸ்ட் என்னென்னு கூட போட மாட்டாங்க. தே ஜஸ்ட் டேட், பர்டிகுலர்ஸ் அப்படி போட்டு தே ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங். ஸோ அப்படி இருந்ததுன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, நீட் ப்ரெசன்டேஷனாகவும் இருக்காது. ஸோ எவ்ரி டைம் பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு இந்த காலம், இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிளாக்ல ஃபில் பண்ணால் இட் கிவ்ஸ் யூ த ஸ்பெஷல் அட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட்டிங் அபவுட் த ஹெட்டிங். பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் ஹெட்டிங், எந்த கொஷின் எழுத போகிறோமோ அந்த கொஷின் நம்பர், அந்த பேஜ் நம்பர் ஆஃப் த கொஷின் இஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ ப்ரிஸ்கிரைப் யூ டு ரைட் த கொஷின் நம்பர் ஹியர். கொஷின் நம்பர் இங்கே, அதே மாதிரி ஸோ பேஜ் நம்பர். ஸோ இது இருந்ததுன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கும்போதும் சரி, உங்கள் லெட்ஜர்ஸ் பார்த்து நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 1 அண்ட் பேஜ் நம்பர் 23 இந்த மாதிரி போட்டால் நீங்கள் உங்கள் லெட்ஜர் எடுத்து பார்க்கும்போது பேஜ் நம்பர் 23ல் கொஷின் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு தாட் வந்து யூ கேன் கோ டு தட் பேஜ் அண்ட் யூ கேன் ஸ்டடி. ஸோ திஸ் இஸ் ஹவு I write, and this question number and page number also write in black. Let us move to the heading part. So heading part போகிறோம். I prescribe you to write the heading like this. So
நான் இங்கே எழுதுகிறேன். லெட்ஸ் மேக் நோட் ஆஃப் இட். Journal entries in the books of இங்கே வந்து name, books of name as on இங்கே வந்து date. So journal entries, so underline is ரொம்ப important. டபுள் அண்டர்லைன் கொடுத்தா நீட்டாக இருக்கும் லுக். ஸோ டபுள் அண்டர்லைன் கொடுத்து ஸோ இங்கே நம்ம அண்டர்லைனும் கொடுக்கணும். எவ்ரி வேர்ட் நீட்ஸ் அண்டர்லைன். ஸோ இங்கேயும் கொஷின் நம்பர் அண்டர்லைன் பண்ணால் இட் கிவ்ஸ் நீட் லுக். எஸ், ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜேர்னல் என்ட்ரிஸ். நம்ம போட போகிறது ஜேர்னல் என்ட்ரி. த ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப், யார் புக்ஸில், எந்த நேம். ஸோ கொஷனில் எவ்ரி கொஷின் ஆஸ் அ நேம். இன்கேஸ் கொஷனில் நேமே இல்லைன்னா journal entries in the books of, leave space or keep 3 dots or 4 dots. அந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் this books related to someone but is not given in the question. In case questionல prepare journal entries in the books of Ram அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த நேம் இடத்துல ராமன் வரணும். ஸோ I'll write it Ram. As on, ஸோ எந்த டேட்டில் பண்ணணும், 31st March சொன்னாங்கன்னா 31st March. So this is how it looks like. இப்போது நம்ம எப்படி இதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டேட் காலம் எப்படி இருக்கணும், பர்டிகுலர்ஸ் காலம் என்ன இருக்கணும், டெபிட் அண்ட் கிரெடிட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு சம் போட்டே ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ டேட் காலம், இன்கேஸ் கொஷனில் 2018 ரிலேட்டட் டு சம்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 2018 வரணும். ஸோ இயர் இங்கே வரணும், இயர் இங்கே மந்த். கொஷனில் இயர் கொடுக்கலனாலும் இந்த இடம் பிளாங்காக விடணும். ஸோ கொஷனில் கொடுக்கலனாலும் இந்த இடம் பிளாங்காக விட்டு செகண்ட் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நீட் லுக் இருக்கும். ஸோ மந்த் இங்கே கொடுத்துட்டு மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரின்னு கொடுத்துருந்தா ஜான்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் எவ்ரி மந்த் இஸ் இனஃப். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, this is the date போடுற இடம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ நான் இங்கே வந்து கொஷின் எழுதணுங்கிறதுனால ஐ வில் ஜஸ்ட் ரைட் ஹியர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் with cash. So இதுதான் question. So I'll just write the question இங்கே எழுதிட்டு ஆன்சர் எழுத போகிறேன். ஸோ டேட் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ஆன் 1st Jan அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இப்போ ட்ரான்சாக்ஷன் எழுத போகிறோம். ஸோ டேட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் 1st Jan ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ட்ரான்சாக்ஷன் என்னென்னா, ஸோ இதுக்கான ட்ரான்சாக்ஷன் எப்படி வருது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் I'll write it. Cash account debtor, A bar C denotes account. Cash account debtorங்கிறத we have to denote as DR. ஸோ டெட்டாரை DR denote பண்ணணும். கிரெடிட்டாரை நம்ம இங்கே 2ன்னு denote பண்ணுவோம். 2ன்னு போட்டாலே that relates to creditor. ஸோ 2 this is Ram relatedல. ஸோ Ram capital account. இங்கே வந்து LF காலம். ஸோ LF காலம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 12,000 கொடுத்துருக்காங்கன்னா the 12,000 has to come like here. ஸோ இங்கே இந்த கமா ரொம்ப முக்கியம். எஸ், இப்போது we are going to write the narration. This is the ரொம்ப important part, narration. narration ரொம்ப important. brackets, within brackets, being business started with cash. ஸோ இந்த மாதிரி 2 லைன் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இப்போது செகண்ட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா let us move to the second transaction with the space. இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு போகணும். அதே செகண்ட் ட்ரான்சாக்ஷன் 4 லைன் முடிஞ்சிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தேர்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டுக்கும் போடணும். திஸ் இஸ் ஹவு த ட்ரான்சாக்ஷன் ஹாஸ் டு அப்பியர். இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஸோ யூ கேன் see this.
ஸோ எப்படி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும், எப்படி ஒரு ஜேர்னல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ இதே தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் புக்கில் இருந்து அப்படியே சொல்லி தந்தால் அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் ஐ ஜஸ்ட் டிட் திஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் ஹவ் the transactions and the heading to look like. ஸோ புக்கில் இது தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் ஸோ ஐ ஜஸ்ட் shown you guys like this. ஸோ இங்கே கொஷின் ஒன்ஸ் அகேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் எவ்ரி டைம் ஆரம்பிக்கும் போது மார்ஜின் போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி மார்ஜின் போட்டுட்டு கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடணும், பேஜ் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் போட்டுட்டு கொஷினில் என்ன நேம் இருக்கோ அதை இங்கே எழுதணும், அண்ட் டேட் என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிட்டு இங்கே டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், எல்எஃப் டெபிட், கீழே கரன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம கரன்சி கொடுத்தா மட்டும்தான் மார்க்ஸும் கொடுப்பாங்க. ஸோ கரன்சி இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெபிட், கிரெடிட்டுங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே டெபிட் அமௌண்ட்ஸ்லாம் வரப்போகுது, இங்கே கிரெடிட் அமௌண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு we are going to present our answers. ஸோ இப்போ நம்ம இது ஃபார்மேட் மட்டும் கற்றுக்கிட்டோம். இதுக்கான மீனிங்ஸ் எல்லாம் எதுவுமே கற்றுக்கல. பர்டிகுலர்ஸ் காலம்னா என்ன, எல்எஃப்னா என்னென்னலாம் கற்றுக்கல. ஸோ let us learn that from the book. ஸோ இப்போது பிஃபோர் கோயிங் டு லேர்ன் அபவுட் வாட் இஸ் பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் இதெல்லாம் என்னென்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தட் நான் வந்து இப்போது இந்த மார்ஜின் போட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். தட் இஸ் நாட் கம்பல்சரி. பிகாஸ் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்ஜின் போட்டு யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. பிகாஸ் த புக் இஸ் கிவன் இன் அ மார்ஜின் போட்டு தான் நிறைய பேர் புக் வாங்குவீங்க. என்கிட்ட இருந்த லெட்ஜர் படி ஐ ஹாவ் திஸ் மார்ஜின் போடாத புக் தான் என்கிட்ட இருந்தது. அதனால தான் நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரான் மார்ஜின். ஸோ உங்களுக்கு மார்ஜின் போட்ட புக்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்ஜின்ஸ் இந்த போட தேவையில்லை. இல்லை மார்ஜின் போடாத புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் போட்ட மாதிரி இந்த மார்ஜின் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பட் நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும்னா ஒரு வாட்டி மார்ஜின் போட்டு யூஸ் பண்ணால் இட் வில் பி குட். டைம் இருக்காது தான், பட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி டோட்டலி குட் ஃபார் யூ கைஸ். ஸோ லெட் அஸ் கோ டு தி புக் நவ். ஸோ எஸ், நம்ம இப்போ இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த அதே நம்ம இங்கே எழுதி போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் இங்கே வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ஜேர்னல் இருக்குது. நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரீஸ் இன் தி புக்ஸ் ஆஃப். ஸோ நான் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். இட் வில் பி பெட்டர் தட் இதையும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ இந்த காலம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லெட் அஸ் நீட் வாட் அபவுட் திஸ் 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் அண்ட் 5 காலம்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட் காலம். In this column the date of the transaction is recorded. So இந்த columnல date of the transaction record பண்ணுவோம். நம்ம அங்கே year, month and date record பண்ணுவோம். Next particulars column, the accounts involved in the transactions are recorded in the column. The account is debited is recorded first with the word DR entered towards the end of the row, and the account credit is entered in the next line after leaving a little space on the left and preceded by the word to. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம், நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அது ஃபாலோ பண்ணபடி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் வந்து கார்னர் ஆஃப் த இதுலேருந்து ஆரம்பிக்கணும். டெட்டார்னு போடும்போது கார்னர் ஆஃப் த இதில் ஆரம்பிக்கணும். டூ போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே போட்டுட்டு அமௌண்ட்டை வந்து இங்கே இந்த அமௌண்ட், இங்கே இந்த அமௌண்ட் போடணும். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜர் ஃபோலியோ காலம். ஸோ லெட்ஜர் ஃபோலியோ, ஸோ இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பார்த்துக்கோங்க. லெட்ஜர் ஃபோலியோ காலம் எல்எஃப் காலம் சொல்லுவாங்க. இந்த காலம் என்னென்னா, நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிச்சுட்டு we are going to go for the next process, that is லெட்ஜர். அப்போ அந்த லெட்ஜர் போடும்போது லெட்ஜரில் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் எங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிற லெட்ஜரோட பேஜ் நம்பர் ஆர் லெட்ஜரோட அந்த காமன் நம்பர் அதை இங்கே நம்ம போடுவோம். ஸோ the page number of the ledger in which the accounts debited and credited are maintained is recorded here. Folio means page and ledger folio means page number of the ledger. The LF helps in cross verification of accounts in the ledger and helps in audit of accounts. ஸோ ஆடிட் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா செக் பண்ணும்போது
LF காலம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த LF காலம் ஒர்க் யூஸ் இருக்காது. பட் இந்த LF காலம் நம்ம மஸ்ட்டாக போடணும். ஜேர்னல் என்ட்ரிஸில் LF காலம் வரும், லெட்ஜரில் JF காலம். ஸோ LF மீன்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ, லெட்ஜரில் போடும்போது JF மீன்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ. JF means journal folio. Yes. Next பார்த்தீங்கன்னா debit column. The amount to be debited is recorded in this column. The unit of measurement, that is amount expressed in the currency of the country, is recorded in this column. For example, in India, amount is recorded in rupees. ஸோ ருப்பீஸில் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ 5,000ன்னு சொன்னாங்கன்னா 5,000 கமா போட்டு நம்ம இங்கே செப்பரேட் பண்ணி காட்டணும். அதே மாதிரி கிரெடிட்டில் அந்த டிரான்சாக்ஷனுக்கு நேராக 5,000 போடுவோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். கிரெடிட் காலமையும் அதை தான், அமௌண்ட் டெபிட் பண்ணதை டெபிட் காலமில் போடணும், எந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோமோ அதை கிரெடிட் காலமில் ருப்பீஸில் காட்டணும். ஸோ நரேஷன் நான் உங்கள் ஆல்ரெடி காட்டினேன், பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட். ஸோ நரேஷனை வந்து நம்ம பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட்னு காட்டலாம், பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட்னு காட்டலாம். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், இல்லைனா கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ இந்த மாதிரி என்ன லைன்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். தட் ஹாஸ் டு பி மீனிங்ஃபுல்லான லைன்ஸ் இருக்கணும். A short description of each transaction is written under each entry is called narration. ஸோ அந்த என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த நரேஷன். ஸோ I hope you all understood what is the format of a journal. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இருக்குது, ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். எப்படி ஒரு ஜேர்னலைசிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டுட்டோரியல் நோட், திஸ் இஸ் ஃபார் டீச்சர்ஸ், பட் இருந்தாலும் இதை படிச்சுக்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டீச் யூ பீப்புள். ஸோ டுட்டோரியல் நோட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், while entering the date, the year may be written at the top, then the month, then the particular date. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2018 ஜான் வந்துட்டு அங்கே டேட் காலம் இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் டேட் அப்பியர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நரேஷன் மஸ்ட் பி சிம்பிள் அண்ட் கம்ப்ளீட். The words being or for may be also prefixed before the narration. So being இல்லைனா for. ஸோ இங்கே டீச்சர்ஸ் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணலாம். or else if you are ஓகே வித் பீயிங் அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஃபார் யூஸ் பண்ணனாலும் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நார்மலாகவே ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், பீயிங் கேஷ் பர்ச்சேசஸ் ஆர் கேஷ் பர்ச்சேசஸ், இந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், இட் இஸ் கம்பல்சரி டு ரைட் DR and to in the journal entries. ஸோ இப்போது எதை நம்ம டெபிட் பண்ணுறோமோ டெபிட் பண்ணுற டிரான்சாக்ஷனை DRன்னு காட்டணும், கிரெடிட் பண்ணுற டிரான்சாக்ஷனை 2ன்னு காட்டணும். ஸோ இது வந்து ரோடு ஒட்டி வரணும், இது அடுத்த லைனில். ஸோ இது ஃபஸ்ட்டு வரணும், இது செகண்ட் லைனில் வரணும். LF column is filled when the transaction is posted to the ledger. In computerized accounting, it is the reference number. ஸோ computerized accounting பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு LF காலமை ஃபில் பண்ணுவாங்க. என்ன ரெஃபரன்ஸ் நம்பர்னால், இந்த டிரான்சாக்ஷன் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் லெட்ஜரில் எங்கே இருக்குது, அப்புறம் லெட்ஜரில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஜேர்னலில் எங்கே இருக்குது, இப்படி காஸ்ட் செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the amount columns of journal entry may be totaled at the end of each page and the grand total may be given at the end of the month. So அது வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், பட் இட் இஸ் ஓகே டு டூ திஸ். அமௌண்ட் காலம், ஸோ 1 மந்தோட ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம் அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாக அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிஞ்சுட்டு அந்த எண்ட் ஆஃப் த டேட் முடிச்சுட்டு அந்த மந்த் முடியுதுன்னா அந்த மந்தோட டோட்டல் நம்ம ஃபுல்லாக டோட்டல் பண்ணி டெபிட்டோட டோட்டல் தனியாகவும் கிரெடிட்டோட டோட்டல் தனியாகவும் காட்டும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் வரும்போது தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு ஷோ ஈச் ஜேர்னல் என்ட்ரி செப்பரேட்லி அ லைன் மே பி ட்ரான் ஆஃப்டர் நரேஷன் இன் பர்டிகுலர்ஸ் காலம். ஸோ நிறைய பேர் லைன் வரைவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இட் இஸ் ஈச் தனித்தனியாக காட்டுறதுக்கு செப்பரேட்டாக காட்டுறதுக்கு லைன் வரையலாம். தட்ஸ் யுவர் விஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, when transactions of similar nature take place on the same date, then they may be combined while they are journalized. ஸோ
இதுக்கான மீனிங் வந்து we will be learning when we are going for sums. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் சிமிலர் நேச்சர் டிரான்சாக்ஷன்னா ஒரே மாதிரி டிரான்சாக்ஷன் வெவ்வேறு ஒரே டேட்டில் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை கம்பைன் பண்ணி கம்பைன்டு டிரான்சாக்ஷனாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த லிட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் we need to know. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். ஸோ இந்த டாப்பிக்கை தனி வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸோட டைப்ஸ். இது தெரிஞ்சாதான் we can understand the whole concept of journal entries. ஸோ இதையும் அடுத்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா we will be going to the application. ஸோ தட் இஸ் தி சம்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணி எந்தெந்த அக்கௌண்ட் எப்படி அனலைஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.